உனக்கு ஒன்றும் தெரியல. சாமியார் கச்சாரு எத்தியோ ஒன்று கேளு. எனக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, என் பொண்ணுக்கு புள்ள கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, வீடு கட்டல, என் பொண்டாட்டி ஓடிச்சு, என் புருஷன் ஓடி போட்டா, இதுக்கெல்லாம் நான் இல்லை ஆளு. அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உடல் விஷயத்தை வைத்தியர்கிட்ட போய் பார்த்துக்கோ, கடவுள் விஷயத்தை என்ன கேளு சொல்றேன். நல்லா இருக்காங்க. ஏன்பா திடகாத்தமாக்குறேன்னா உள்ள திடகாத்தமாக்குறது நாட்டுமா? இந்த அமாவாசை போனா தேன் கூண்டு பாரு எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? தேன் கூண்டு அமாவாசைக்கு முன்ன பார்த்தா தலை 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 தலைன்னு இருக்கும். அந்த 15 நாள் அது வெளியே போய் பூ மகரந்தம் எடுக்க முடியாது. மொத்தம் குச்சி போட்டு காலி கூடு இருக்கும். அது மாதிரி மொத்தத்தை தானம் பண்ணிட்டு ஒரு கூடு வச்சுன்னு சொத்தின்னு இருக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். நல்லா உடம்பு நல்லா இல்லாத மட்டும் செய்யலன்னு நினச்சிக்காது. உடல் நல்லா இருக்குது, நிறைய டைம் இருக்குது. மனம் இல்லாதவனுங்க கோடி கணக்கில் இருக்கிறாங்க. யாருக்குமே நீ ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுவ? நீ வைத்தியரா? ஐயா நீ வைத்தியரா? சரிப்பா, நீ ஒரு உடம்பு சரியில்லைப்பா, அவரை நல்லா ஆக்கி நீ உபதேசம் கொடுக்கணும்பா. நீ இட்டுன்னு போன 2 லட்ச ரூபா கொடுக்குறியா? பின்ன உனக்கு எதுக்கு இந்த வீணு வேலை? அவன் கேட்பான். ஒருத்தன் உட்காந்து டீ சாப்பிட்டுன்னு இருந்தான், ஒருத்தன் டீ சாப்பிட்டுக்கின்னு இருந்தான் உட்காந்துக்கின்னு. ஒருத்தன் வந்தான், சாமி எனக்கு வீசிங்கு, உங்களாந்து வந்தா போயிடுமான்னா, இந்த பக்கமே வராதேன்னு. அதே வீசிங்க சரவண வீசிங்கில சுத்திங்கிறாரு இப்போ இல்லையா? இது அவன் கேட்டுக்குன்னு அதுக்காகவே வரம் உண்டு. அவனை சேர்க்கவே கூடாது. கடவுளை தேடி வரவனுக்கு நீ கஷ்டப்பட அவன் கூட தப்பு இல்லை. ஆனா இது காரணத்துக்கு அந்த காரணத்துக்கு வரவன இங்க சேர்த்துக்கிறது வேஸ்ட். அதனால்தான் சொன்னான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடுன்னு. என்ன சொன்னா? மாடு நான் மனுஷன் சொல்லல, இவன் மனுஷன் மாதிரி சுத்திங்கிறான். இவன் சம்பாட்சின்னு போய் கிருஷ்ணமூர்த்தி எடுத்து போய் சாம்லா கிட்ட கொடுத்துட்டா சாம்லா சொல்ற மாதிரி உலகத்துல என் கனவா உன்ன மாதிரி கனவுனே இல்லையா? ஏன்னா மொத்தத்தையும் குத்துட்டு நின்னுங்கிறான் பரதேசி மாதிரி. அதனால அப்படி இருந்தா நல்ல கனவன். நீ எவ்வளவு தான் போய் அவனுக்கு சொன்ன கூட அவன் கேட்க மாட்டான். அதனால சொல்றான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடு. உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னா அவன் உடம்பே அதுக்காக எடுத்தானா. பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டானா. டேய் இது இல்லடா உள்ளது, அது பிழைக்கணும், அதுக்கு வழி சொல்றேன் கேள்றேன்னா கேட்க மாட்டானா. அவன் சொல்றான், இப்படிப்பட்டவன் சேர்த்தால் தேட்டம் தேட்டம். அப்பா